இப்பவே இவ்வளவு வெக்கப்படுறியா? நீ என்னடா பொம்பளை விஷயம் போட்டுக்கிட்டு லட்டு திருடி திங்கறியா? இப்ப மட்டும் மாட்டின உனக்கு செம்மையா அடி விழும். அதுக்கப்புறம் உனக்கு லட்டு பார்த்தாலே பயமா இருக்கும். இந்த முறை மன்னிச்சிருங்க. சரி விட, எங்க பாரு, அம்மாக்காக 3 லட்டு திருடி கொண்டு வந்திருக்கேன். அவங்க கிட்ட கொடுத்துரு. இதுல நீ கை வைக்க கூடாது, புரியுதா? சரி போ. சுதாமணி, இந்த லட்டுவோட சுவை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா ஆமா, கொஞ்சம் கசக்குது. லட்டு சாப்பிட்டீங்களே, எப்படி இருந்துச்சு? இத செய்யறதுக்கு நான் தான் உதவி பண்ணேன். அப்படியா? ரொம்ப சுவையா இருக்கு. ஆமாமா, ரொம்ப சுவையா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாரதா, உன் கூந்தல் எவ்வளோ அழகா இருக்கு. பட்டு போல ரொம்ப மென்மையா இருக்கு. ஐயோ விடுங்களேன். உன்னோட கண்கள் சமுத்திரங்கள் சங்கமிக்கிற இடமா இருக்கு. சும்மா இருங்க. உன்னோட இந்த உதடுகள் ரோஜா பூ இதழ் மாதிரி இருக்கு. அப்புறம் உன்னோட இந்த மீசை ஒரு போர் வீரனோட வாழ் மாதிரி இருக்கு. மீச இல்லனா எதுவும் இல்ல. சரியா சொன்ன சாரதா. என்னது மீசையா? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாமா சாரதா, உன் முகத்துல என்னமோ மீசை வளர்ந்த மாதிரி இருக்கு. சாரதாவுக்கு மீச வளர்ந்துருச்சு. ஆமா. அம்மா, சாரதாவை விடுங்க. சாரதாவோட மாமியாருக்கும் மீசை வளர்ந்துருக்கு. என்ன? இங்க வாங்க, நல்லா பாருங்க. சி, 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 சி. ஏய், எதுக்கு அப்படி ராகம் பாடிக்கிட்டு இருக்கு? இங்க வா, இங்க வா. நல்லா பாரு. என்னோட சின்ன வயசு காலம் போயிடுச்சு. ஒரே ராத்திரில பெரியவனாயிட்டேன். அட ராமா, உனக்கு என்னெல்லாம் நடக்குது பாரு. வீட்ல இருக்கிற ஆம்பளைங்களை தவிர்த்து இப்ப எல்லாருக்கும் மீச வளருது. இது என்ன மாய மந்திரம் பந்து? அடக்கடவுளே, இந்த மொத்த வீட்டுல நான் ஆம்பளையா இல்ல இவங்க ஆம்பளையா? இந்த மீசை என்னோட வாழ்க்கைய அழிச்சிருச்சு. இப்படி கைய கண்ணத்துல வச்சு என்ன யோசிக்கிற? உன் கையில மருதாணி வச்சிருக்கியா?
அதுக்கு நான் என்ன பண்றதுமா? யார் கையில மருதாணி போடணுமோ அவங்க முகத்துல இப்ப மீசை முளைச்சிருக்கு. உங்களோட மீசையெல்லாம் வர்ணிச்சு நான் இப்போ கவிதை தான் எழுதணும். இவ்வளவு பெரிய மீசையை வளர்த்துட்டு நீங்க எதுக்கு அழுவுறீங்க? நான் தான் அழுவணும். ஐயோ கடவுளே, ஏதாவது பண்ணு. இங்க பெண்ணை உட்கார வேண்டியவங்க எல்லாம் ஆம்பளையா உட்கார்ந்திருக்காங்க. ஆம்பளை மாதிரி உட்கார வேண்டியவங்க எல்லாம் இப்போ கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்திருக்காங்க. முதல்ல உங்க முகத்துல இந்த மீசையை எப்படி வளர்த்தீங்கன்னு சொல்லுங்க. இல்ல மாயமா உங்க முகத்துல எப்படி மீசை வந்துச்சு? நீதான் எங்களுக்கு ஏதோ மாயம் பண்ணிருப்ப. ஆமா குண்டப்பா, இது மீசையோட மாயம்தான். இந்த மீசை எப்படிதான் வளர்ந்துச்சுன்னு யாராவது கொஞ்சம் சொல்றீங்களா? அப்படி என்னதான் பண்ணீங்க? எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க அரண்மனைக்கு போனோம், கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டோம். என்ன எடுத்தீங்க? மீசை எடுத்தீங்களா? இல்ல, அது மஞ்சள் குங்குமம். அப்போ அந்த மஞ்சள் குங்குமத்துல தான் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு மாய ரசாயனம் கலந்திருக்காங்க. நாங்க மஞ்சள் குங்குமத்தை நெத்திக்கும் தலைக்கு மட்டும் தான் வச்சோம். எங்க மூக்கு கீழ வச்சுக்கல. இப்படி மீசை வளரும்னு யாரு பார்த்தா? அதுக்கப்புறம் அப்புறம் என்ன, இந்த குண்டு பாங்க லட்டு சாப்பிடுறதுக்காக வந்தான். என்னது? அது சரி, அம்மாக்கு எப்படி மீசை வந்துச்சு? அம்மா தான் அங்க வரவே இல்லையே. நான் தான் உங்களுக்கு லட்டு கொடுத்து அனுப்புனேன், அதை நானும் சாப்பிட்டேன். ஓ, அப்ப விஷயமே அந்த லட்டு தான். அம்மா, நீங்க அந்த லட்டுவை சாப்பிடல? சாப்பிட்டேன். 3 லட்டுல 2 லட்டு சாப்பிட்டேன். 1 தான் மிச்சம் இருக்கு. அப்படியா? அப்போ 3 பேரும் லட்டு சாப்பிட்டிருக்கீங்க. நான் லட்டு சாப்பிடல. நீங்க இப்போ லட்டு சாப்பிட என்ன அவசியம் இருக்கு? உங்க மீசை தான் அப்படியே இருக்கு. தினமும் காலங்காத்தால அதை வாரவே உங்களுக்கு சரியா இருக்கும். ஐயோ சாரதா, நீங்க 3 பேரும் லட்டு சாப்பிட்டிருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு மீசை வளர்ந்துருக்கு. அம்மாவை பாரு, அம்மா தான் நிறைய லட்டு சாப்பிட்டிருக்காங்க. இதுவே கொஞ்சமா சாப்பிட்டிருந்தா கொஞ்சமா வளர்ந்துருக்கும். அவங்கள பாரு, அவங்களுக்கு முகத்துல மீசை இல்ல, மீசையே முகமா இருக்கு. பாரு பாரு பாரு, மீசை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆம்பளை மாதிரி சண்டை போடுறாங்க. அந்த லட்டுவை நாங்க மட்டுமா சாப்பிட்டோம்? அந்த அரண்மனையில இருக்கிற எல்லா பெண்களும் சாப்பிட்டாங்க. என்னது? அப்படின்னா அவங்க முகத்திலேயே மீசை வளர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அட கடவுளே, போச்சு. இந்த மொத்த விஜயநகரத்திலையும் பூகம்பம் வெடிக்க போகுது. பூகம்பம். சுவாமி, சுவாமி, சீக்கிரம் எழுந்துருங்க சுவாமி. பூஜைக்கு நேரமாச்சு. ஈஸ்வரா, சிவ 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 சிவ. அம்மா, காட்டேரி, ஐயோ காட்டேரி, தனிமணி, காட்டேரி வந்துருச்சுடா, என்ன வந்து காப்பாத்துக்க. எங்க இருக்கு காட்டேரி? காட்டேரி வீட்ல இல்ல, உங்க கனவுல வந்திருக்கோம் சுவாமி. அதுவும் உங்களை ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கோம். உங்க கண்ணை தான் கொஞ்சம் திறங்களே, அது உங்களை பார்த்து பயந்து ஓடிடும். யார் நீ? என்ன கொல்றதுக்காக உன்னை யார் இங்க அனுப்புனது? நீங்க எதுக்காக வந்திருக்க? இப்ப மட்டும் நீ எனக்கு பதில் சொல்லல, என் மந்திர சக்தியால உன்னை பஸ்மம் ஆக்கிடுவேன். சுவாமி, என்ன இப்படி பேசுறீங்க? நான் தான் உங்க வருமாலா. என்னாச்சு குருஜி? என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு குருமாதா? என்னாச்சா? எப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே இல்ல. இவ்வளவு பெருசா எனக்கு கூட வளர்ந்தது இல்ல. நீங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இருங்க காட்டுறேன். இத பாருங்க, உங்க முகத்துல எவ்வளவு பெரிய மீசை வளர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? சுவாமி, நான் இப்ப என்ன பண்றது? இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் உங்க மூஞ்சில எப்படி முழிப்பேன்? ஆமாமா, இது நடந்தது நல்லதா போச்சு. என்னது? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு வழி இருக்கு. நீ தவம் இருக்கணும். எந்த மாதிரி தவம்? 14 வருஷத்துக்கு காட்டுக்குள்ள போய் அங்கேயே தங்கி தவம் இருக்கணும். ஆனா ஒரு நிபந்தனை, அந்த 14 வருஷத்துல ஒரு தடவை கூட உன் முகத்தை நீ யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது, புரியுதா? அப்படி யாராவது உன் முகத்தை பார்த்துட்டாங்கன்னா உன் 14 வருஷ தவம் அவ்வளவுதான். உன் காதை காட்டு மணி. என்னன்னு சொல்லு. பாத்தியா எவ்வளவு தந்திரமா அந்த கிழவன் நம்ம அம்மாவை அவனோட வழியிலிருந்து விலக்கி வச்சுட்டான். இந்த கிழவனோட மனசுல மந்திரம் இல்ல, இந்த ஆளு சரியான தந்திரவாதி. இல்ல சுவாமி, நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படியே செய்யறேன். இந்த மீசை எனக்கு வருண்மாலா கிட்ட இருந்து விடுதலை கொடுத்துரும் போல இருக்கே. அடடா, இந்த மீசை என் வாழ்க்கையில ஒளி ஏத்திடுச்சுன்னு நினைக்கிறேன்.
நான் இப்ப போய் நம்ம 2 பேரோட பெட்டி படிக்கையை எடுத்து வைக்கிறேன். காட்டுக்கு போறதுக்கு தயாராகலாம். அப்படியா? என்ன சொன்ன? 2 பேருமா? நான் எதுக்கு வரணும்? நீங்க இல்லாம எப்படி சுவாமி? எப்படி நம்ம பகவான் ராமன் வந்து அவங்களோட காதல் மனைவி சீதை அம்மாவோட வனவாசம் போனாங்களோ, ஆ, அதே மாதிரி நீங்களும் என்னோட வனவாசம் வருவீங்கல்ல? ஆ, நீங்களும் எனக்கு பகவான் ராமன் மாதிரி தானே? இல்ல அது வனவாசம்லாம் வேண்டாம். வீட்டு வாசம் இருந்துக்கோ. நீ வனவாசம் போய் என்ன தவம் பண்ண போறியோ அது வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே பண்ணு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, உன் முகத்துல இருந்து இந்த மீசை எப்போ மறையுதோ அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது. கடவுளே, இந்த மீசை எனக்கு எப்ப போகுமோ? உன் முகத்துல இருந்து இந்த மீசை போற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு என் முன்னாடி நீ வரவே கூடாது. புரிஞ்சுதா? இப்போ நான் போய் கடவுளுக்கு பூஜை பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. நான் போய் குளிச்சுட்டு பூஜையை ஆரம்பிக்கிறேன். இதை என்னால பார்க்க முடியல. என்னது? இதத்தான் அங்க பாரு. போ போ, பின்னாடியே போ. சுவாமி, மகாராஜா, மகாராஜா தயவு செஞ்சு திரும்பாதீங்க. என் மனைவிய நான் பார்க்க. தயவு செஞ்சு என்ன பார்க்காதீங்க. மகாராணி சின்னாதேவி, நீங்க இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகாராஜாவே திரும்பி பார்க்காதேன்னு உத்தரவிடுறீங்க. இது நியாயமா இருக்கா? இல்ல மகாராஜா. மகாராஜா, நான் ஒன்னு கேட்டா உண்மை சொல்வேன்னு சத்தியம் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு என்ன காதலிக்கிறீங்க? காதலா? என்ன கொஞ்சம் 5 மடங்கு? என்ன? வெறும் 5 மடங்கா? இது என்ன மாதிரி காதல் மகாராஜா? அப்புறம் இது என்ன கேள்வி மகாராணி சின்னாதேவி? நான் என்ன உங்களை அளவெடுத்தா காதலிச்சிட்டு இருக்கேன்? எனக்கு உங்க மேல இருக்க காதல் அளவற்றது. என் காதலோட அளவை இந்த பூமியை வச்சு அளந்தா கூட பத்தாது. அது கடலோட ஆழத்தையும் தாண்டியது. அது மட்டும் இல்ல, இந்த மலையோட உச்சத்தை கூட. மகாராஜா, எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு. மகாராஜா, திடீர்னு என்னோட கண்ணு தெரியாம போச்சுனா கூட, இல்ல ஒரு கையே போனா கூட என்ன நீங்க இதே அளவுக்கு விரும்புவீங்களா? கண்டிப்பா. இதை விட அதிகமா காதலிப்பேன் மகாராணி சின்னாதேவி. ஏன்னா இந்த வெளி அழகெல்லாம் வெறும் தோற்றத்துக்காக மட்டும்தான். காதலுங்கிறது ரொம்ப புனிதமானது. மகாராஜா, அப்ப திடீர்னு எனக்கு மீச வளர்ந்துட்டா அப்போ இதே அளவுக்கு விரும்புவீங்களா? மகாராணி சின்னாதேவி, நீங்க உங்க முகத்தையே மூடி இருக்கீங்க. அற்புதம். இதுல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மகாராணி சின்னாதேவி. மாறுவிட போட்டியில ஏதாவது பங்கேற்கிறீங்களா? முகத்துல எதுக்கு மீசை ஒட்டி வச்சிருக்கீங்க? இல்ல மகாராஜா, நான் இத ஒட்டல. அதுவா வளர்ந்துருச்சு. வளர்ந்துருச்சுன்னா? மகாராஜா, மகாராணி சின்னாதேவிக்கு மீச வளர்ந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். நிஜமாவா? மகாராஜா, நான் இப்பதான் முழுசா நம்புறேன். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த கஷாயத்தை உங்க முடி வளர்றதுக்காக செஞ்சேன். ஆனா உங்களுக்கு பதிலா மகாராணிக்கு வேலை செஞ்சிருக்கு. கஷாயமா? மகாராஜா, மகாராஜா, நீங்க அந்த கஷாயத்தை குடிச்சீங்களா இல்லையா? அது இல்ல, அது வந்து நீங்க எதுக்கு இந்த கேள்வி இப்ப கேக்குறீங்க? நான் அந்த கசாயத்தை மகாராஜா, ஏன் மேல சத்தியமா சொல்லுங்க, அந்த கசாயத்தை உண்மையாவே நீங்க என்னதான் பண்ணீங்க? நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அத குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்ப கூட என்னால அந்த கசாயத்தை குடிக்க முடியல. அதனால அத கீழே ஊத்திட்டேன். என்ன? கீழே ஊத்திட்டீங்களா? மகாராஜா, நான் உங்களை தான் கேக்குறேன், அந்த கஷாயத்தை எங்க ஊத்துனீங்க? ஜன்னலுக்கு வெளியே தான். ஜன்னலுக்கு வெளியவா? எப்போ? அது நீங்க எல்லாரும் உங்களோட மஞ்சள் நீராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்களே. மகாராஜா, அப்பதான் அந்த வழியா லட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்களே. அப்படின்னா நீங்க கீழே ஊத்துன கசாயம் லட்டுல கலந்துருக்குமே.
உன் முன்னால இருப்பது ஒரு சாது. அவரு யாருன்னா உன்னோட பிரியமான சாது. சௌதாமினி, என்ன பாரு. ரொம்ப நேரமா உன் முகத்தையே பார்க்கல. நான் உன் முகத்தை பார்க்காம தவிச்சு போயிருக்கேன் தெரியுமா? உன் அழகான நிலா முகத்தை எதுக்காக இப்படி மறைச்சு வச்சிருக்க? எனக்கு வெக்கமா இருக்கு. அடடா, வெக்கமா? வெக்கம்லாம் பெண்கள் போடுற தங்கத்துக்கு சமம். ஆனா என்கிட்ட என்ன வெக்கம்? உன் முன்னால நான் தானே இருக்கேன், உன்னோட தத்து. இத பார், உன் முகத்துல மூடி இருக்கிற இந்த துணியை எடு. நான் உடனே உன் முகத்தை பார்க்கணும். இல்லைன்னா இன்னைக்கு என்னோட நாளே மொத்தமா வீணாயிடும். இப்ப மட்டும் நான் இந்த துணியை எடுத்தேன், உங்க இரவு நேரம் பூரா கொடூரமா மாறிடும். உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான் சௌதாமினி. சரி, சீக்கிரம் முகத்தை காட்டு. இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்க முடியாது. சீக்கிரம் காட்டு. இப்படி தலையாட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இத பாரு, இந்த துணியை எடுத்தாதான் உன் நிலா முகம் எனக்கு தெரியும். அந்த அழகான முகத்துக்கு ஒரு அழகான பரிசை நான் கொடுக்க போறேன். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. அது எப்படி? எப்படியா? இப்படி. இங்க பாரு சௌதாமினி, உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. இதுதான் உனக்காக நான் கொண்டு வந்திருக்கிற பரிசு. இத முதல்ல என்கிட்ட கொடுங்க ஆச்சாரியாரே. அப்புறம் எனக்காக பின்னாடி மட்டும் திரும்பி நில்லுங்க. சரி. நான் இந்த பக்கம் திரும்பிட்டா உன் முகத்தை எப்படி பாக்குறது? உங்க முன்னாடி அந்த கண்ணாடி தெரியுதா? ஆமா, இருக்கு. போய் அதுல பாருங்க. சௌதாமினி, ஆட்டக்காரி நீதான். ஆனா ஆட வைக்கிறது என்னமோ என்னத்தான். எப்படி? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உனக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு சொல்ல வந்தேன். உன் முகத்தை காட்டுறதுக்கு இப்படி ஒரு யோசனையா? பிரமாதம், ரொம்ப பிரமாதம். போங்க. வந்துட்டேன். சீக்கிரம் உன் முகத்தை காட்டு. தத்து, முதல்ல உங்க கண்ணை மூடுங்க. மூடிட்டேன். தத்து, இப்ப உங்களோட கண்ணை திறங்க. இதோ திறக்கிறேன். அடடா, உன்னோட இந்த அழகான கண்கள். என்ன கொடுமை இது! இது அழகான காட்சியா இருக்கும்னு நினைச்சா அகோர காட்சியா இருக்கு. இந்த காட்சியை பார்த்ததுக்கு என் கண்ணு குருடாவே ஆயிருக்கலாம். இந்த கண்ணாடியை உடைச்சிரு. அது மீசை என்னவோ உனக்கு தான் வளர்ந்துருக்கு. ஆனா எனக்கு தான் மூச்சு அடைக்குது. நான் இப்ப முன்ன மாதிரி உங்களுக்கு அழகிய நிலாவா தெரியல. இல்ல, நான் சொல்ல வந்ததோட அர்த்தம் என்னன்னா, அது நிலாவுல கரை படிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா உனக்கு கூந்தல் மாதிரி மீசையே வளர்ந்துருக்கு. திடீர்னு எனக்கு இந்த மீசை வளர்ந்துருச்சு. அதுக்கு இப்ப நான் என்ன பண்றது? நான் எப்படி வாழறது? நான் வேணா போய் தற்கொலை பண்ணிக்கவா? பண்ணிக்க. இல்ல, போச்சு. அவர் ஊத்தின மொத்த கஷாயமும் அந்த லட்டுல கலந்துருச்சு. ஆமா மகாராஜா, ஞாபகம் வந்துருச்சு. அந்த லட்டு தட்டுல சிகப்பு நிறத்துல கசாயத்தோட மூலிகை பார்த்தேன். அது காரணமா காட்டி அந்த லட்டை எடுத்துட்டு வந்தவங்க மேல நான் கோபத்தை காமிச்சேன். உங்களுக்கு கொடுத்த ஒரு வேலையை கூட நீங்க ஒழுங்கா செய்யலன்னு திட்டினேன். ஆனா எனக்கு எப்படி மகாராஜா தெரியும், அந்த லட்டு மேல இருந்தது நீங்க கீழே ஊத்தின கஷாயம் தானே. மகாராணி சின்னாதேவி, நீங்க எதுக்கு இப்ப இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? அந்த லட்ட சாப்பிட்டதுனாலதான் மீச வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். பாருங்க, இவங்க உங்களோட பிரியமான ராணி திருமலம்பா. நல்லா பாருங்க, முகத்தை பாருங்க. எங்கேயாவது மீச வளர்ந்துருக்கா? வளரல. எப்படி வளரும்? இவங்க தான் அந்த விழாவுக்கு வந்த லட்டுவை சாப்பிடலையே. அங்க வந்த லட்டுவை முதல்ல சாப்பிட்டது நான் தான் மகாராஜா. அதனாலதான் என் முகத்துல மீச வளர்ந்துருக்கு. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நீங்க ரெண்டு பேரும் திட்டின திட்டம் தானே தோணுது. மகாராணி திருமலம்பா இந்த கசாயத்தை உங்களுக்காக செஞ்சாங்க. ஆனா மகாராஜா, நீங்க உங்க ராஜ தந்திரத்தை பயன்படுத்தி லட்டுல கசாயத்தை கலந்து என்ன சாப்பிட வச்சிட்டீங்க.
உங்க 2 பேரோட திட்டத்தால என் முகத்துல இந்த மீசைய வளர வச்சிட்டீங்க. இது எனக்காக நீங்க 2 பேரும் திட்டின திட்டம். மகாராணி சின்னாதேவி என்ன பேசுறீங்க? புரிஞ்சிருச்சு மகாராஜா, உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்ல. இது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சிருக்கு மகாராஜா. இந்த நாள் இப்பவே உங்களுக்கு எதிராக என் போராட்டத்தை நான் தொடங்க போறேன். மகாராணி சின்னாதேவி, மகாராஜா, அந்த கஷாயத்தை நான் உங்களுக்கு எவ்வளவு பாசமா செஞ்சு தந்தேன். நீங்க என்னடானா அந்த கஷாயத்தை கீழே கொட்டிருக்கீங்க. மகாராஜா, நானும் இப்ப போராட போறேன். சின்ன மகாராணி நில்லுங்க. எல்லாரும் போராட போறீங்களா?